அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் கபிலன் பேசுறேங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் நடந்தேறிய அந்த விஷச்சாராய மரணத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சென்று சந்தித்து ஆறுதல் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அதோடு அவர்கள் நிற்காம தாங்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய பங்கிற்கு இந்த மக்களுக்கு ஆதரவாக மக்கள் நலனை விரும்புவதாக காட்டிக்கொள்வதற்காக அல்லது இந்த மக்களுக்காக நாங்கள் தான் தொடர்ந்து அரசியல் களத்தில் நின்று மக்களுக்கான ஆதரவான தேவையான விடயங்களை நாங்கள் பேசுவோம், செய்வோம், நடவடிக்கை எடுப்போம், இது போன்ற குற்றங்களை நடைபெறாமல் இருப்பதற்கு ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம் என்பதற்காக இந்த கள்ளச்சாராய மரண சம்பவத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு வகையில் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு விதமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இது எப்படி இந்த ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தமாக ஒரு பிரச்சனையாக மாறும் என்பதையும் எந்தெந்த அரசியல் கட்சி இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கடந்த சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த கள்ளச்சாராய மரண சம்பவத்தை கண்டித்து இதனை தடுக்க தவறிய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசத்தை கண்டித்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் அவர்களுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும், இது ஒரு நகரின் மைய பகுதியில், அந்த பகுதியில் அரசு அலுவலகங்கள், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், காவல்துறை அலுவலகம், நீதிமன்ற அலுவலகத்துக்கு மிக அருகிலே இது போன்ற இந்த கள்ளச்சாராய விற்பனையானது தொடர்ந்து ரொம்ப ஜோராக நடைபெற்று வந்ததாகவும், இதனை வேண்டுமென்றே அரசியல் கட்சிகள், அதாவது ஆளுகின்ற இந்த அரசியல் கட்சி அதனுடைய நிர்வாகிகளும் அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களும் தங்கள பண பலன்களை பெற்றுக்கொண்டு இதை கண்டிக்க தவறிவிட்டார்கள் என்று கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாடு காவல்துறையும் அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைச்சு வச்சுட்டு பின்னாடி வெளிவிட்ட நிகழ்வும் நடந்தது. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வை வெகுவாக, அதாவது இது மிக பெரிய அளவுல ஒரு மரண சம்பவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இன்று வரை 57 நபர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஊடகங்கள்ல, வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல இது 77க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு பாஜக அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த நபர்களை நேரில் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சு ஒரு 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக தலா 1 லட்சம் ரூபாய் நிதி அறிவிச்சு அந்த காசோலையை கொடுத்த நிகழ்வை நாம் பார்த்தோம். அதே போல அவருடைய நேர்காணல்ல மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் எடுத்து செல்வோம், அவர்களுடைய வறுமையை போக்குவதற்காக தமிழ்நாடு பாஜக தொடர்ந்து பாடுபடும் என்ற ஒரு செய்தியையும் செய்தியாளர் நேர்காணல் அவர் தெரிவிச்சிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதனை தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்தித்து அவர்கள் அந்த 3 குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையர்களை இழந்த அந்த 3 குழந்தைகளுக்கான அந்த படிப்புக்கு செலவை ஒரு 10 வருடங்களுக்காக மாதந்தோறும் ஒவ்வொருத்தருக்கும் ரூபாய் 5000 தருவதாக சொல்லி அதை முதல்ல அவர் அறிக்கையாக வெளியிட்டதையும் நம்ம செய்தித்தாளில் பார்த்தோம். அதனை தொடர்ந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் கூட அந்த 3 குழந்தைகளுடைய படிப்பு செலவை முழுமையாக ஏற்பதாகவும் அவர்கள் அறிவித்தார்கள். அவர்கள் ஒரு 18 வயது வரையும் அவர்கள் படிப்பதற்கான அத்தனை விடுதி செலவு, கல்வி செலவு என அத்தனை செலவுகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்பதையும் அவர் அறிவிச்சிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இறந்து போன குடும்பத்திற்கு, இறந்து போன நபர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நலமாக வீடு திரும்பியவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண தொகையாக அறிவிச்சு அந்த காசோலையையும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போய் நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம்.
இதற்கு அடுத்தபடியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூர்ந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை வந்து வெகுவாக கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, இந்த ஆட்சியை 1 மணி நேரம் எங்க கையில கொடுத்து பாருங்க, நாங்க இதை வந்து எப்படி இதனுடைய இந்த குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு தண்டனையை வாங்கி தருவோம், எப்படி இந்த கள்ளச்சாராயத்தை நாங்க தடுப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஆவேசமாக அவர் பேசியிருந்தாரு. 1 மணி நேரம் எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ஆட்சியை கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி இதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவராக கூடிய ஐயா அவர்களும் தொடர்ந்து அவர் வந்து இதை வந்து ட்விட்டர்லையும் சமூக வலைதளங்கள்ல இந்த கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து அதை தடுக்க தவறிய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை கண்டித்து அவருடைய அறிக்கைகளையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் தாங்கள் சார்ந்து இருக்கிற இந்த அணி சார்ந்து இருக்கிற தாங்க எந்த அணியில இருக்கிறோம், எந்த டீம்ல இருக்கிறோம், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அது வந்து தமிழகத்துல மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கம் இருக்காங்களா, எதிர்க்கின்ற அதாவது எதிர்கட்சியில இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த நிகழ்வை அந்த சம்பவத்தை கண்டிக்கக்கூடிய நிகழ்வும் அல்லது எதிர்த்து பேசக்கூடிய நிகழ்வும், எதிர்த்து அரசுக்கு நீங்கள் செய்தது தவறு, நீங்கள் தவறு இழைத்து விட்டார்கள், மக்களுடைய நலனை நீங்க கவனத்தில் கொள்ளல அப்படிங்கிறத ஆளுகின்ற அரசாங்கத்தை கண்டிக்கக்கூடிய நிகழ்வும் அல்லது கண்டிக்காம இது அமைதி காத்து கடந்து போகின்ற நிகழ்வும் நம்ம பார்க்க முடிகிறது. இதுல குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மரணத்தை, இந்த கள்ளச்சாராய இந்த விஷச்சாராய மரணத்தை, இந்த கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உயிர்களை பழிவாங்கிய இந்த மரணத்தை கண்டித்ததாக நான் எங்கும் பார்க்கவே இல்லைங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அப்ப அரசியல் கட்சிகள் தங்களுக்கு என்ன லாபம், தாங்கள் எந்த அணியில சார்ந்து இருக்கிறோம், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள்தான் இந்த நடந்தேறிய இந்த கொலை சம்பவத்துக்கு குற்றச்சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்தார்கள் அல்லது அவர்களுடைய ஆட்சியில தான் இது நடந்தது என்பதற்காக வாய கூட திறந்து பேசலங்க. இது தவறு, இது கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய இந்த மதுவிலக்கு பிரிவு அல்லது ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அரசாங்க பிரதிநிதிகள் இதை தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது அரசனுடைய தோல்வி, இது குற்றச்சம்பத்திற்கு இந்த அரசை சார்ந்தவர்கள் உடந்தையாக இருந்தாங்க, இது கண்டிக்கத்தக்கதுன்னு எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு பேச்சோ அறிக்கையோ எழுத்தோ நான் பார்க்கவே இல்லை. இதுல குறிப்பாக போனோம்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் நேரா போய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆறுதல் சொன்னதை நாம் பார்த்தோம். ஆனாலும் அவர் வெளிப்படையாக இது ஆளுங்கட்சியினுடைய தோல்வி, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக அவர்களுடைய தோல்வி, அல்லது காவல்துறையில மதுவிலக்கு பிரிவு அவர்களுடைய தோல்வி, அல்லது உளவுத்துறையுடைய தோல்வி, ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தேறிய அதுக்கு 10 லட்சம் ரூபாய் ஐயா முதல்வர் அவர்கள் இதே ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க. அதனை தொடர்ந்து ரொம்ப குறிப்பிட்ட இந்த இடைவெளியில மறுபடியும் இது போன்ற ஒரு மரண சம்பவம், மிக பெரிய அளவுல உயிர்களை பழிவாங்கிய இந்த சம்பவம் தவறு என்று, இது கண்டிக்கத்தக்கது என்று, இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூட விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசலங்க. அவர் போனாரு. குறிப்பாக இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட இந்த சமூகம் வந்து ஏழை கூலி தொழிலாளர்கள், அவர் சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த இந்த மக்கள் உண்மையில இவர் வாயை திறந்து ரொம்ப இவர் ஆதங்கப்பட்டு இதை கண்டித்திருக்க வேண்டும். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அறிக்கைகளை விட்டிருக்க வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்க வேண்டும். அவரை வந்து நீங்க இது வந்து அரசாங்கத்தினுடைய தோல்வி என்று அவர் பேசியிருக்கணும். மக்கள் பிரச்சனையில மற்ற பிரச்சனை எல்லாம் பொங்கி எழுகின்ற இந்த திருமாவளவன் ஒரு வார்த்தை கூட அறிக்கை கூட பேசவே இல்லை என்பதுதான் ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரியதாக நான் பார்க்கிறேன். அதே போல இந்த இந்தியா கூட்டணியில இன்னொரு அங்கமாக இருக்கக்கூடிய ஏற்கனவே கழுத தேஞ்சி கட்டரம்ப கதையா ஏற்கனவே ஒரு தேசிய அளவுல இருந்த இந்த அரசியல் கட்சி தேஞ்சி இப்ப மாநில அளவுல கூட இல்லாம கொஞ்ச நாள்ல போயிடும். அப்படி இருக்கக்கூடிய தமிழர்களின் நலன்ல தொடர்ந்து எதிராக செயல்பட்ட இந்த காங்கிரஸ் தாங்க, இந்த தேசிய காங்கிரஸ். இதுல தமிழ்நாடு கமிட்டியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தலைவராக இருக்காரு. ஒரு வார்த்தை கூட கண்டிச்சு இந்த கள்ளச்சாராய மரணத்தை ஒரு வார்த்தை கூட கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டமோ அறிக்கையோ எழுத்தோ பேச்சோ எங்கேயுமே நான் பார்க்கல. நீங்க பார்த்திருந்தீங்க கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. அப்போ விசிகாவும் பேசல, காங்கிரஸும் பேசல.
அப்ப அந்த கூட்டணியில அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த 2 கம்யூனிஸ்டுமே எந்த வார்த்தையும் பேசவே இல்லை. என்ன, தலைவர் முத்தரசனா இருக்கட்டும், தோழர் பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், எல்லாரும் வேற ஒரு விடயமாக இருக்கட்டும், இதுவே பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள்ல அல்லது மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மக்களுக்கு எதிரான ஒரு திட்டமோ அறிக்கையோ செயல்பாடோ இருந்தா இவங்க எல்லாம் பொங்கி எழுந்து கொடியை பிடிச்சுக்கிட்டு உண்டியலை பிடிக்கிட்டு மத்திய அரசு அலுவலகத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி குதிச்சு எழுதிருப்பாங்க அங்கங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடியதுல கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சிகளும் எந்த விதமான அறிக்கையும் எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அப்படியே பூசின மாதிரியே இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி, கண்டித்த மாதிரியும் இருக்கணும், கண்டிக்காத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி இவர்கள் எல்லாம் எங்க போனாங்கிறதே தெரியல நமக்கு. என்ன, அதே போல அடுத்தடுத்த மதிமுக இருக்கட்டும், இவங்களும் எந்த விதமான ஒரு கண்டன அறிக்கையோ எதிர்ப்போ இதெல்லாம் தெரிவிக்கவே இல்லைங்க. அப்போ எதிரணியில இருக்கக்கூடிய இதுல ஒரே ஒரு வார்த்தை கவனிக்கத்தக்கது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி இறந்தவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்தது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிடுங்கிறத மட்டும் கண்டிச்சதை நம்ம செய்தித்தாள்லையும் தொலைக்காட்சி செய்திகள்லையும் நம்ம பார்த்தோம். மற்றபடி பெரும்பான்மையாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இதை கண்டித்து எந்த விதமான ஒரு கண்டன அறிக்கையை செய்யல. இப்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையில மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்ல இந்த கள்ளச்சாராய மரண சம்பவத்தை கண்டித்து அதை தடுக்க தவறிய தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு அதை எல்லா செய்தி சேனல்லையும் நம்ம பார்த்தோம். இப்போ இவர்கள் இதோட நிக்கல. எப்படி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிரிவு, தமிழ்நாடு பாஜக அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களும், அதே மாதிரி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இன்னைக்கு ஆளுநர் திரு ரவி அவர்களை சந்திச்சு இந்த கள்ளச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து அது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நேர்மையாக நியாயமாக நடைபெறும் என்றால் அல்லது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தமிழக அரசாங்கத்தால காப்பாற்றப்படாம இது நியாயமாக நடக்கணும், தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை முன் வச்சு தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களை சந்திச்சு இந்த விசாரணையை தொடர்ந்து சிபிஐக்கு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிபிஐ என்று சொல்லி மத்திய அரசின் புலனாய்வு நிறுவனமான சிபிஐக்கு இது மாற்றணும், தமிழ்நாடு அரசாங்கமோ சிபிசிஐடியோ இதை விசாரிக்க கூடாது. அப்படி விசாரிச்சாங்கன்னா இந்த விசாரணை நியாயமாக நடைபெறாது, குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள். புரியுதா இல்லையா? அப்புறாணி இன்னோசன்ட் பீப்புள் தான் ஏதோ கணக்கு காட்டுவதற்காக தொடர்பில்லாத நபர்களை இதுல அவர்கள் கணக்கு காட்டி கைது நடவடிக்கை எடுப்பார்கள், குற்றவாளிகள் தப்பிக்க விடுவார்கள். அதே மாதிரி இந்த கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனையில தொடர்புள்ள ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், வேற அரசு பதவியில் மக்கள் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய இந்த தொடர்பு என்பது மறைக்கப்படும். இவர்கள் சட்டங்களின் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவார்கள். அதனால எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக இன்று செய்திகள் வந்திருக்கிறது. இதே போல இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாளைக்கு ஆளுநர் திரு ரவி அவர்களை சந்திக்க போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. நாளைக்கு ஆளுநரை அவங்க சந்திச்சு அவர்களும் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்க போறாங்கிற அந்த செய்திகளும் வந்திருக்கிறது. இப்போ நாம பொதுமக்களாகிய நாம இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம், மரண சம்பவம் நிகழ்ந்தேறி இருக்கிறது. அது இந்த சம்பவம் போல ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நடந்தேறியதுனால அரசு உஷாராக எச்சரிக்கையாக இருந்து இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்திருக்கிற வேண்டுமே ஒழிய இன்னைக்கு மரணம் சம்பவித்த பிறகு இதை மூடி மறைக்கக்கூடிய வேலையும் அல்லது இது தொடர்புடைய அந்த உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அல்லது அரசு பதவியில இந்த இது தொடர்பான அந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் ஏதாவது பணபலன்களை பெற்றார்களா, அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு தொடர்பு இருந்தது, ஏன் இதை கண்டிக்க தவறினார்கள் அப்படிங்கிறதையும் சம்பந்தப்பட்ட நபர்களை நியாயமான முறையில் கைது செய்து அது சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டனை பெற்றுத்தரக்கூடிய வேலையை
பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மாதிரி கோரிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அப்போ அதே இதை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அரசியல் கட்சிகள் யாருமே இதை பெரிய அளவுல கண்டிச்சு குரல் கொடுக்கவில்லை. இது விசாரணை நியாயமாக நடைபெற வேண்டும், அல்லது இந்த குற்ற சம்பவத்துக்கு தொடர்புடைய நபர்கள் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு தொடர்புடைய நபர்களாக இருந்தாலும் சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை பத்தி யாருமே பெருசா பேசலைங்க. அப்போ இந்த அரசியல் கட்சிகள் தான் நாளைக்கு மறுபடியும் அதே கூட்டணியில இருந்து உங்க முன்னாடி வாக்கு கேட்டு அவர்கள் உங்களுக்காக உழைக்க போவார்கள், உங்களுக்காக குரல் கொடுக்க போறார்கள், உங்களை எல்லா விடயத்திலும் உங்களுக்கு துணையாக நின்று காப்பாற்ற போகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வருவாங்க. நீங்க விழிப்புடன் இருந்து உங்களுடைய வாக்கு யாருக்காக என்பதை நீங்க பார்த்து வருகின்ற தேர்தல்ல நீங்க அதை செயல்படுத்தணும், அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறேன். உண்மையாவே இந்த கள்ளச்சாராய இந்த மரண சம்பவம் என்பது ஆளுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசாங்கம் இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்க எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசின் மதுபான கடைகளை படிப்படியாக குறைத்து அதனுடைய எண்ணிக்கையை வெகுவாக குறைக்கின்ற நடவடிக்கையை நீங்க எடுக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கையாக தமிழ்நாடு முழுவதும் நீங்க கள்ளு விற்பனையை நீங்க திறக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும். அது சட்டப்பூர்வமாக ஆக்கி அனுமதிக்க வேண்டும். அதுல பெருமளவு இது போன்ற விபத்துகள் அல்லது மரணங்கள் நடப்பது தவிர்க்கப்படும். இரண்டாவது, இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேலையை பணங்கள் ஒரு இயற்கையான பானம், அது உடலுக்கும் நல்லது, அதை சார்ந்து இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக அமையும் என்பதை அரசு கவனத்தில் கொண்டு கள் உற்பத்தி விற்பனையை சட்டப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.